Hello students, welcome to MS Tricks channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது exercise 1.3ல question number 2 பார்க்க போறோம். ஓகே, question number 2 என்ன கொடுத்திருக்காங்கன்னா 1/7 ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க. அந்த வேல்யூ எப்படி இருக்கு, நம்மளுக்கு ரிப்பீட்டிங் வேல்யூவா இருக்கு. ஓகே, நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங் வேல்யூவா இருக்குது அந்த 1/7 ஓட வேல்யூ. அந்த வேல்யூ கொடுத்துட்டு நம்மள என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்கன்னா can you predict what the decimal expansion of இந்த வேல்யூஸ்க்கெல்லாம் கேட்டிருக்காங்க. இந்த 1/7 யூஸ் பண்ணி 2/7, 3/7, 4/7, 5/7 and 6/7 இதோட வேல்யூஸ் எல்லாம் ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. எப்படி ஃபைண்ட் பண்ணனும்னா லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ண கூடாது. லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணாம இதுக்கான வேல்யூஸ் எல்லாம் ஃபைண்ட் பண்ணனும் வித் தி ஹெல்ப் ஆஃப் 1/7 ஓட வேல்யூ. ஓகே, அது எப்படின்றது பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க, 1/7 ஓட வேல்யூ உங்களுக்கு என்ன இருக்கு, 0.142857. இது வந்து ரிப்பீட்டிங் வேல்யூவா இருக்கு. சோ மேல பார் போட்டுப்போம். ஓகே, நம்மள ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்க வேல்யூ ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னது 2/7. இந்த 2/7 நம்ம எப்படி வந்து எழுதலாம், 2 into 1/7 சொல்லிட்டு ஸ்பிளிட் பண்ணி எழுதலாமா? ஏன்னா 2 into 1/7 நமக்கு என்னதான் 2/7 ஆன்சர் கிடைக்க போகுது. எதுக்காக இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி எழுதுறோம்னா நம்மளுக்கு இந்த 1/7 ஓட வேல்யூ தான் தெரியும் இல்லையா? சோ அந்த 1/7 வர்ற மாதிரி இந்த ஃபிராக்ஷன் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஸ்பிளிட் பண்ணிக்கிட்டோம். ஓகே, இப்போ 2 into 1/7 ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க, क्वेश्चनலயே இருக்கு இல்லையா, 142857 ஹோல் பார். ஓகே, இத வந்து 2 வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க, as usual மல்டிப்ளிகேஷன் பண்ற மாதிரி இந்த வேல்யூஸோட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணிட்டு லாஸ்ட்ல பாயிண்ட்க்கு அப்புறம் வர டிஜிட்ஸ்க்கு மட்டும் நம்ம என்ன போட்டுக்க போறோம், பார் போட்டுக்க போறோம். 285714 2 ஆல நீங்க இருக்கிற இந்த டெசிமல் வேல்யூ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இந்த வேல்யூ கிடைக்கும். சோ 0க்கு அப்புறம் இருக்கிற வேல்யூஸ்க்கு மட்டும் மேல என்ன போட்டா போதும், பார் போட்டா போதும். ஓகே, சிமிலர்லி அடுத்து என்ன இருக்கு நம்மளுக்கு 3/7. சோ இதை எப்படி எழுதலாம், 3 into 1/7 is equal to 3 into 1/7 ஓட வேல்யூ என்ன, 0.142857 is equal to 3 ஆல இந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ணா நமக்கு கிடைக்கிற வேல்யூ 0.428571. மேல பார் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இருக்கிறது 4/7. 4/7 ஸ்ப்ளிட் பண்ணலாம்னா 4 into 1/7. எல்லாத்தையுமே நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்றோம், 1/7 வேல்யூ வர்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். 4 into 1/7 ஓட வேல்யூ 0.142857 ஈக்குவல் டு 4 ஆல நீங்க இந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்னா 0.571428. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, 5/7 is equal to 5 into 1/7. so 5 அப்படியே வச்சுக்கோங்க. 1/7 ஓட வேல்யூ என்ன, 0.142857 ஈக்குவல் டு 5 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 0.714285. எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணணும், 0க்கு அப்புறம் வர டிஜிட்ல நீங்க மேல பார் போட்டுக்கணும். மல்டிப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட் 6/7. 6 into 1/7 அதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 6 into 1/7 ஓட வேல்யூ 0.142857 ஈக்குவல் டு மல்டிப்ளை பண்றப்போ 6 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 0.857142. மேல பார் போட்டுக்கலாம். இதுதான் இதுக்கான ஆன்சர்ஸ். 1/7 கொடுத்துட்டு நம்மள இந்த டேர்ம்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அந்த டேர்ம்ஸ் எல்லாம் எங்க ஃபைண்ட் பண்ணிருக்கோம். This is the answer for this question. Okay, அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். அடுத்த क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா express the following in the form of p/q. ஒரு செட் ஆஃப் டெசிமல் நம்பர்ஸ் கொடுத்துட்டு அதை வந்து என்ன ஃபார்ம்ல கேட்டிருக்காங்கன்னா p/q ஃபார்மட்ல எழுத சொல்லிருக்காங்க. ஓகேவா, q வந்து p and q வந்து இன்டிஜர்ஸ் and q is not equal to 0. சோ இதுல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, 0.6 கொடுத்து மேல 6க்கு மட்டும் மேல என்ன இருக்கு, பார் இருக்கு. ஓகே, சோ இந்த நம்பர் என்ன நம்பர், நம்மளுக்கு நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரிப்பீட்டிங் நம்பரா இருக்குது. இதை நம்ம என்ன ஃபார்மட்ல எழுதணும், p/q ஃபார்மட்ல எழுதணும். ஓகே, சொல்யூஷன் பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா கொடுத்திருக்க நம்பரை வந்து let x equal to 0.6 பார் x ஆ எடுத்துக்கோம். ஓகேவா, கொடுத்திருக்க நம்பரை so is equal to 0.666. இந்த பார் எடுத்தா என்ன ஆகும், கண்டினியூ ஆகிட்டே போகும் இல்லையா? சோ அந்த மாதிரி போட்டுப்போம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க எத்தனை டிஜிட்டுக்கு மேல பார் இருக்கு, ஒரு டிஜிட்க்கு மேல பார் இருக்கு இல்லையா? சோ அந்த ஒரு டிஜிட் மேல இருக்கிற பாரை ரிமூவ் பண்ணி நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ண போறோம்,
10ஆல ஒரு டிஜிட்னால என்ன பண்றேன் 10ஆல ரெண்டு சைடுமே ரைட் ஹேண்ட் சைடு அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டு சைடுமே 10ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். மல்டிப்ளை with 10 on both sides. இப்போ ரெண்டு சைடு 10ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் 10 into x வந்து உங்களுக்கு 10x ன்னு கிடைக்கும். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து 10ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும், நம்ம ஒரு 0 வந்து சேர்க்கிறோம் அப்படின்னா அந்த பாயிண்ட் வந்து ஒரு டிஜிட்க்கு முன்னாடி போகும் இல்லையா. சோ அப்ப இது எப்படி எழுதலாம் 6.666 இந்த மாதிரி கண்டினியூ ஆகிக்கிட்டே போகும். ஓகே, ஒரு 10 வந்து நம்ம ஒரு 0 சேர்க்கிறோம், லாஸ்ட்ல ஒரு 0 சேர்க்கிறோம் அப்படின்னா அந்த பாயிண்ட் வந்து ஒரு டிஜிட்க்கு ஃப்ரண்ட்ல வரும். ஓகே, இப்போ உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு 10x equal to 6.666 கிடைச்சிருக்கு. சோ மேல நம்ம எடுத்தோம் இல்லையா x equal to கொடுத்துருக்க கொஸ்டினை xல அசியூம் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கலாம். இப்ப கிடைச்சிருக்கிறத ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்துக்கலாம். இப்ப இது ரெண்டும் உங்களுக்கு சால்வ் பண்ற ஃபார்மேட்ல இருக்கு இல்லையா. சோ ரெண்டையும் நீங்க சால்வ் பண்ண என்ன பண்ணலாம் சப்ராக்ட் பண்ணலாம். சப்ராக்ட் 1 from 2. ஓகே, செகண்ட் ஈக்குவேஷன் என்ன 10x equal to 6.666. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் x equal to 0.666. ஓகே, இதை நமக்கு சப்ராக்ட் பண்ணா என்ன கிடைக்கும், இந்த 666 எல்லாம் இருக்கு இல்லையா, இது கண்டினியூ ஆகிட்டே தான் போறோம் 666. ஸோ மேலேயும் 6 இருக்கும் கீழேயும் 6 இருக்கும். இந்த டேர்ம்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்னவாயிடும் 0 ஆயிடும். ஓகே, 6 minus 6 minus 6 போடுறப்ப உங்களுக்கு 0 ஆயிடும். இங்க என்ன இருக்கு 6 இருக்கு, 6 minus 0 உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் 6 மட்டும் தான் இருக்கும். பாயிண்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற எல்லா வேல்யூஸுமே உங்களுக்கு என்னவாயிடும் 0 ஆயிடும். ஸோ 10x minus x இருக்கும்போது இங்க 1 இருக்கதை நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ 10 minus 1 நம்மளுக்கு 9x equal to 6. ஓகே, இப்போ என்ன கிடைச்சிருக்கு உங்களுக்கு 9x equal to 6 கிடைச்சிருக்கு. இப்போ x வந்து நீங்க எப்படி எழுதலாம், x மட்டும் இருக்கணும்னா இந்த சைடு மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற டேர்ம் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது உங்களுக்கு டிவிஷன்ல வந்துடும். x equal to 6/9 இதை கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு x ஓட வேல்யூ என்ன கிடைக்கும் 2/3. ஓகேவா, இப்போ வந்து ஃபிராக்ஷன் ஃபார்மேட்ல வந்துச்சா p/q ஃபார்மேட்ல எழுதிட்டோம். திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் 0.6 பாருக்கு நம்மளுக்கு இப்போ ஃபிராக்ஷன்ல கிடைச்சிருக்க வேல்யூ என்னது ஈக்குவலன்ட் டு 2/3. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா 0.47. இந்த 7க்கு மட்டும் மேல என்ன இருக்கு பார் இருக்கு. இதையும் வந்து நம்மள ஃபிராக்ஷன் ஃபார்மேட்ல எழுத சொல்லிருக்காங்க. சேம் முன்னாடி ப்ராப்ளம் பார்த்தோம் இல்லையா, அதே மெத்தட்ல let x equal to 0.47. 7க்கு மட்டும் பார் இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம் எத்தனை நம்பருக்கு பார் இருக்கோ அந்த 0 வச்சு 10ஓ இல்ல 100ஓ, ஒரு நம்பர்னா 10, ரெண்டு நம்பருக்கு பார் இருக்குன்னா 100, அந்த மாதிரி ஒரு நம்பர்ல பார் இருக்குனால என்ன பண்ண போறோம் multiply by 10 on both sides. ஓகே, சோ இது வந்து பாரை வந்து ரிமூவ் பண்ணி எழுதினா 0.4777 இந்த மாதிரி கண்டினியூ ஆகிக்கிட்டு போகும் இல்லையா. ஸோ 10ஆல மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் x into 10 equal to 10x into இது வந்து எப்படி இருக்கும் ஒரு டிஜிட் 10ஆல தான் மல்டிப்ளை பண்றோம்ல, ஒரு டிஜிட் மட்டும் ஃப்ரண்ட்ல போகும். அந்த பாயிண்ட் வந்து ஒரு டிஜிட் ஃப்ரண்ட்ல போயிடும். ஸோ 4.777 கண்டினியூ ஆகிக்கிட்டே போகும். ஸோ இதை வந்து நீங்க ஈக்குவேஷன் 1 எடுத்துப்பீங்க, இது என்ன எடுத்துப்போம் ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ என்ன பண்ண போறோம் சப்ராக்ட் பண்ண போறோம். சப்ராக்ட் 1 from 2. செகண்ட் ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். 10x is equal to 4.777 and ஃபர்ஸ்ட் இது என்ன இருக்கு நம்மளுக்கு x is equal to 0.477. ஸோ இதை சப்ராக்ட் பண்ண என்ன கிடைக்கும் இங்க 0 வந்து 0, 7 minus 7 0, 7 minus 7 0, 7 minus 4 நம்மளுக்கு என்ன வரும் 3. ஓகே, பாயிண்ட் இங்க 4 வந்து 4 minus 0 is 4 தான் வரும் நம்மளுக்கு. இங்க 10x minus xன்றப்போ 9x is equal to 4.3. 9x நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு 4.3 கிடைச்சிருக்கு. So 9x is equal to 4.3. நம்மள என்னது டெசிமல்ல வரக்கூடாது இல்லையா, டெசிமல் வேல்யூ தான் கொடுத்திருக்காங்க. அந்த டெசிமல் வேல்யூவை ஃபிராக்ஷன்ல கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ x இந்த சைடு வச்சுக்கலாம். 4.3 டிவைடட் பை 9 வந்து மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறது ஈக்குவல்க்கு இந்த சைடு வரும்போது டிவிஷன்ல வந்துடும். அகைன் நம்மளுக்கு என்னதான் கிடைச்சிருக்கு டெசிமல் ஃபார்ம்ல தான் கிடைச்சிருக்கு. இந்த டெசிமல் ஃபார்மை ரிமூவ் பண்றதுக்காக என்ன பண்ண போறோம் இந்த மேலையும் கீழையும் 10ஆல மல்டிப்ளை பண்றோம். ஏன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் இந்த டெசிமல் வருது இல்லையா, பாயிண்ட் இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் மட்டும் தான் டெசிமல் வேல்யூவா இருக்கு.
ஸோ 10ஆல மல்டிப்ளை நம்ம பண்றோம் அப்படின்னா அந்த பாயிண்ட் வந்து கேன்சல் ஆயிடும். இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 43/90. ஓகே, ஸோ இப்போ 4.3 கூட நீங்க 10 சேர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறது வந்து 43 கிடைக்கும். ஒரு டிஜிட்க்கு அப்புறம் பாயிண்ட் இருக்கனால 43க்கு அப்புறம் 0 நடுவில் பாயிண்ட் வைப்பீங்க. ஸோ இது என்ன கிடைச்சிடும் உங்களுக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 0க்கு வேல்யூ கிடையாது. ஸோ 43/90 திஸ் இஸ் த எக்ஸ் வேல்யூ. எக்ஸ் நீங்க என்ன எடுத்திருக்கீங்க 0.47 இதுதான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 43/90. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின்ல கொடுத்திருக்கிறது 0.001 பார். ஓகே, இந்த மூணு நம்பருக்குமே வந்து என்ன ஆகுது நம்மளுக்கு பார் வந்து கண்டினியூ ஆகுது. As usual, let x is equal to 0.001 bar. இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கலையே அந்த 3 digits இதுக்கு வந்து பார் கண்டினியூ ஆகுது. ஸோ x is equal to 0.001 இந்த மாதிரி கண்டினியூ ஆகிட்டே போகுது. 001 அது மட்டும் தான் ரிப்பீட்டிங் வேல்யூவா இருக்குது. ஓகே, இப்போ எத்தனை டிஜிட் நம்மளுக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் வந்து ரிப்பீட்டிங் வேல்யூவா இருக்கு 3 digits வந்து ரிப்பீட்டிங் வேல்யூவா இருக்கு இல்லையா. ஸோ என்ன பண்றோம்னா மல்டிப்ளை பண்றப்போ எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணும் 3 digitனா 1000ஆல மல்டிப்ளை பண்ணும் போறோம். ஓகே, மல்டிப்ளை பை 1000 ஆன் போத் சைட்ஸ். இது ஈக்குவேஷன் நம்பர் 1 ன்னு எடுத்துப்போம். 10 into 1000 நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 1000x is equal to 1000ஆல மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு இந்த 30 வந்து போயிடும் இல்லையா. 3001 அப்படின்னு இருக்கு. 1 2 3 இதுதான் தேர்ட் டிஜிட். ஸோ அது வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்துடும் 0.001 சொல்லிட்டு இது கண்டினியூ ஆகும். ஓகே, இது ஈக்குவேஷன் நம்பர் 2. சப்ராக்ட் பண்ண போறோம். சப்ராக்ட் 1 from 2. So second equation 1000x is equal to 1.001001 continuation la போகுது. and x ஓட வேல்யூ என்ன நம்மளுக்கு 0.001001. okay, so இது நீங்க சப்ராக்ட் பண்ணீங்கன்னா பாயிண்ட்டுக்கு இந்த சைடு இருக்கிற எல்லா டேர்ம்ஸும் உங்களுக்கு 0 ஆயிடும். ஸோ ரிமைனிங் 1 - 0 1 மட்டும் தான் இருக்கும். இந்த பக்கம் வந்து 1000ல 1 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன இருக்கும் 999x. ஓகேவா. ஸோ இப்போ எக்ஸை மட்டும் நம்ம இந்த பக்கம் வச்சுக்கலாம். அந்த 9099 வந்து ஈக்குவலுக்கு இந்த சைட்ல வரும்போது டிவிஷன்ல வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா. திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கு கொஸ்டின்ல நம்ம எடுத்தது 001 bar is equal to 1/999. Okay. Next question number 4. Question number 4 la express 0.999 in the form of p by q. Question number 3 la என்ன பார்த்தோம் ஒரு டெசிமல் கொடுத்துட்டு p by q ஃபார்ம்ல வந்து நம்மள அதை ரிட்டர்ன் பண்ண சொன்னாங்க இல்லையா. அதே தான் ஃபோர்த் கொஸ்டினும். இங்க என்ன கொடுத்துருக்காங்க 999 வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே போகுது. இதை நீங்க எப்படி எழுதுவீங்கன்னா 0.9 பார். இந்த மாதிரி தான் தேர்ட் கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா. தேர்ட் கொஸ்டின் இருந்ததுல அப்படி பார் வச்சிருந்துச்சு. நம்ம அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி p by q ஃபார்ம்ல எழுதணும். ஸோ ஃபோர்த்லயும் சிமிலரா அதே தான் கொடுத்துருக்காங்க. இந்த டேர்மை வந்து டெசிமல் டேர்ம் என்னவா எழுத சொல்லியிருக்காங்க p by q ஃபார்ம்ல வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. பண்ணி வர்ற ஆன்சரை பார்த்து நீங்க சர்ப்ரைஸ் ஆகுறீங்களா. ஆர் யூ சர்ப்ரைஸ்டு பை யுவர் ஆன்சர். இந்த ஃபார்மை எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆன்சர் வருதோ அதை பார்த்தா சர்ப்ரைசிங்கா இருக்கா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. அதை வந்து நம்ம டீச்சர்ஸ் கூடயும் கிளாஸ்மேட்ஸ் கூடயும் டிஸ்கஸ் பண்ணுங்க. ஏன் இந்த ஆன்சர் வந்து கரெக்டா இருக்குன்ற மாதிரி டெசிஷன்ல இருக்கு அதை டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நம்ம. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு எக்ஸ்பிரஸ் 0.999 இன். இதை வந்து நம்ம என்னன்னு எழுதிப்போம் லெட் எக்ஸ். தேர்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தோம் இல்லையா. அதுல தேர்ட் கொஸ்டின்ல 3 சப்டிவிஷன் பார்த்தோம். அதே ஸ்டெப்ல தான் இங்க நம்ம போட போறோம். 0.9999 கண்டினியூ ஆகிக்கிட்டே போகுது. திஸ் இஸ் த ஈக்குவேஷன் 1. அண்ட் எத்தனை டிஜிட்க்கு அப்புறம் வரும் நம்மளுக்கு பார் வந்து எத்தனை டிஜிட் இருக்கும் ஒரு டிஜிட்க்கு மேலதான் இருக்கும். ஏன்னா இந்த ஒரே ஒரு நம்பர் 9 மட்டும் தான் ரிப்பீட் ஆகுது. ஸோ ஒரு டிஜிட் மட்டும் நம்மளுக்கு ரிப்பீட்டேஷன்ல வரனால என்ன பண்ண போறோம் multiply by 10 on both sides. multiply பண்ணா என்ன கிடைக்கும் 10x is equal to பாயிண்ட் வந்து ஒரு டிஜிட்க்கு அந்த சைடு போயிடும். ஸோ 9.999 சொல்லிட்டு நம்மளுக்கு கண்டினியூ ஆகுது. this is the equation number 2. இப்போ சப்ராக்ட் பண்ணுவோம். சப்ராக்ட் 1 from 2.
So second equation is 10x is equal to 9.999 and x is equal to first equation 0.999. So minus பண்ணா நமக்கு பாயிண்ட்க்கு இந்த சைடு இருக்குது எல்லாமே 9 இருக்கு. So 9 minus 9 is 0. 0 minus 9 நமக்கு என்ன கிடைக்கும்? 9 மட்டும் இருக்கும். இந்த பக்கம் என்ன இருக்கும்? 10ல 1 போச்சுனா 9x. 9x is equal to 9 ன்னு கிடைச்சிருக்கு. So அப்ப x நம்ம என்ன எழுதுவோம்? 9/9 எழுதுவோமா? அந்த 9 மல்டிப்ளிகேஷன் இருக்கு இந்த சைடு வரும்போது நமக்கு டிவிஷன்ல வந்துரும். So is equal to 1. ஆன்சர் x க்கு என்ன கிடைச்சிருக்கு? 1 ன்ற ஆன்சர் வந்திருக்கு. So சர்ப்ரைசிங்கா இருக்கா? இதுதான் நம்ம என்ன கேக்குறாங்க? ஆன்சரை பார்த்து உங்களுக்கு சர்ப்ரைசிங்கா இருக்கா? ஏன்னா இங்க வந்து 0.999 இருக்கிற டேர்ம் வந்து நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 1 ன்னு கிடைக்குது இல்லையா? சோ இது எப்படி 1 வரும் அப்படின்றத வந்து டிஸ்கஸ் பண்ண சொல்லிருக்காங்க. இப்போ நீங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதுவீங்க. நிறைய ப்ராப்ளம்ஸ்ல வந்து இப்போ எக்ஸாம்பிள் 0.95 இந்த மாதிரி வருதுன்னா 5க்கு மேல போயிடுச்சு, செகண்ட் டிஜிட் வந்து 5க்கு மேல போயிடுச்சு அப்படின்னா பண்ணுவோம், இதை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதுவோம் இல்லையா? சோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் நம்மளுக்கு அப்ளை ஆயிருக்கு. ஓகேவா? சோ இங்க என்ன ஆயிடுச்சு? 9க்கு அப்புறம் என்ன இருக்கு உங்களுக்கு? 9999 போகுது இல்லையா? சோ இது அப்ராக்சிமேட்டா நம்ம எதுக்கு ஈக்குவலண்டா எழுதிப்போம்? 1க்கு ஈக்குவலண்டா எழுதிப்போம். சோ 0.95னாலும் நம்மளுக்கு this is equivalent to என்ன எதுக்கு தான் வரும்? 1 தான் வரும். சோ அதே மாதிரி 0.976 இந்த மாதிரி ஒரு நம்பர் இருந்தாலும் செகண்ட் டிஜிட் வந்து உங்களுக்கு 5க்கு மேல போயிடுச்சு, that is also equivalent to 1. இது வந்து நான் எல்லாமே எந்த ஃபார்ம்ல சொல்றேன்னா, நீங்க ஒரு நம்பரை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதணும் அந்த ஃபார்மேட்ல நம்ம படிச்சிருப்போம் சின்ன கிளாஸஸ்ல. சோ அதுல பாக்குறப்போ செகண்ட் நம்பர் வந்து ஒரு 5க்கு மேல போயிடுச்சு அப்படின்னா இதை நம்ம என்னன்னு எழுதுவோம்? ஹோலா 1 இந்த மாதிரி கன்சிடர் பண்ணி எழுதுவோம். அதே கான்செப்ட் தான் என்ன ஆயிருக்கு நம்மளுக்கு இந்த கொஸ்டின்லயும் அப்ளை ஆயிருக்கு. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 5 பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 5 என்ன விட்டுருக்காங்கன்னா, what can be the maximum number of digits be in the repeating block of digits in the decimal expansion of 1/17? 1/17ன்ற ஃபிராக்ஷன் கொடுத்துட்டு அதோட டெசிமல் எக்ஸ்பான்ஷன் ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. அதுல வந்து எத்தனை மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து உங்களுக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் டெசிமலுக்கு அப்புறம் வந்து எத்தனை மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து ரிப்பீட்டிங் பிளாக்ல வருது அதை வந்து ஃபைண்ட் பண்ணுங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது வந்து நம்ம இப்ப டிவிஷன் பண்ண போறோம். 1/17 டிவைட் பண்ண போறோம். டிவைட் பண்ணி டெசிமல் எக்ஸ்பான்ஷன் கொண்டு வரணும். கொண்டு வந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன ஆக போகுது? ரிப்பீட்டிங் வேல்யூவா தான் இருக்குது. ஏன்னா கொஸ்டின்ல அவங்க கொடுத்துட்டாங்க ரிப்பீட்டிங் பிளாக்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இல்லையா? சோ ரிப்பீட்டிங் வேல்யூவா தான் இருக்க போகுது. அது எத்தனை டிஜிட்ஸ்க்கு வந்து ரிப்பீட்டிங் வேல்யூவா அது கண்டினியூ ஆக போகுதுன்றத கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் 1-17 வச்சு டிவைட் பண்ண போறோம். ஓகேவா? 17 வந்து உங்களுக்கு 1ஓட கம்பேர் பண்ணும்போது பிக்கர் நம்பர். சோ நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 0 கொடுத்து பாயிண்ட் வச்சுப்போம். இப்போ இங்க ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். இங்க ஒரு நீங்க 0 ஆட் பண்ணாலும் என்னதான் ஆகுது? 17ஓட 10 வந்து சின்ன நம்பரா இருக்கு. சோ அகைன் இன்னொரு 0 ஆட் பண்ணிப்போம். இப்போ 100 வந்திருக்கு. 100ல 17 எத்தனை டைம்ஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு 0 நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா? சோ கண்டிப்பா என்ன ஆகணும்? இங்கே ஒரு 0 ஆட் பண்ணிருக்கணும். பாயிண்ட்டுக்கு ஒரு 0 ஆட் பண்ணோம். பாயிண்ட்டுக்கு ஒரு 0 ஆட் பண்ணி நமக்கு ஸ்மாலர் வேல்யூவா இருந்தனால என்ன பண்ணோம்? இதே லைன்லயே இன்னொரு 0 ஆட் பண்ணோம். சோ செகண்ட் 0 சேம் லைன்ல ஆட் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா மேல ஒரு 0 நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஓகே, இப்ப 100ல வந்து 17 எத்தனை டைம்ஸ் வரும்னா 5 டைம்ஸ் நம்ம போட்டு பார்த்தா 85 கிடைக்கும். ஓகேவா? 85 100ல 85 போச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? நம்மளுக்கு 15 இருக்கும். 15 அகைன் வந்து 17ஓட சின்ன நம்பர். சோ ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. 0 ஆட் பண்ணீங்கன்னா 150 வருது. 150ல 17 வந்து 8 டைம்ஸ் போடுறப்போ 136 வரும். 136 மைனஸ் பண்ணா உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்குது? 14 கிடைக்குது. சின்ன நம்பரா இருக்கறனால நான் ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறேன். 0 ஆட் பண்றப்ப இந்த 140 வருது. மேல பாருங்க 136 வந்து 8 டைம்ஸ் கிடைச்சது இல்லையா? சோ நியரஸ்டா இருக்கு. அகைன் 8 டைம்ஸ் போடுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? 136 வருது. பேலன்ஸ் வந்து 4. பேலன்ஸ் நமக்கு 4 கிடைச்சிருக்கு. 4 சின்ன நம்பரா இருக்கறனால ஒரு 0 ஆட் பண்ணுங்க. 40 வந்திருக்கு. 40 வந்து 40ல 17 எத்தனை டைம்ஸ் வரும்? 2 டைம்ஸ் போட்டீங்கன்னா நம்மளுக்கு 34 கிடைக்கும். 3 டைம்ஸ் போடுறப்ப அதிகமா போயிடும். சோ நான் 2 டைம்ஸ் போட்டு இங்க என்ன எடுத்துக்கிறேன்? 34. பேலன்ஸ் வந்து 6. ஒரு 0 சேர்த்துக்கோங்க. 6ல வந்து உங்களுக்கு 3 டைம்ஸ் போட்டு பாத்தீங்கன்னா 17 3s are 51 கிடைக்கும். பேலன்ஸ் 9 வருது. ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம்.
90 90ல 17 வந்து உங்களுக்கு 5 டைம்ஸ் போடுங்க. 5 டைம்ஸ் போடுறப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 85 வரும். 17 5s are 85. பேலன்ஸ் அகைன் 5 வந்திருக்கு. ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். 0 ஆட் பண்ணா 50. 15 வரப்போ உங்களுக்கு 2 டைம்ஸ் வருமா? சாரி 3 டைம்ஸ் போடலாம் இல்லையா? 2 டைம்ஸ் வந்து நம்மளுக்கு 34 வரும். 3 டைம்ஸ் போட்டிங்கன்னா இல்ல 3 டைம்ஸ் போட்டா அதிகமா போயிடும். 2 டைம்ஸே கரெக்டா இருக்கும். ஓகே 5 இருந்தது. 2 டைம்ஸ் போடுறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 34 தான். 3 டைம்ஸ் போட்டா ஜாஸ்தியா போயிடும். ஓகேவா? சோ இப்போ உங்களுக்கு இதுல என்ன இருக்கு? 16 கிடைச்சிருக்கு. நான் அந்த 16ஓட எடுத்துட்டு வந்து இங்க கண்டினியூ பண்றேன் டீம். 16 லாஸ்டா கிடைச்ச வேல்யூ 16 கிடைச்சது இல்லையா? சோ 16 வந்து 17ஓட கம்பேர் பண்றப்போ சின்ன நம்பர், ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. 160. இந்த 160 17குள்ள எத்தனை டைம்ஸ் வந்து 160ல வரும்னா 9 டைம்ஸ் போட்டோம்னா 153 கிடைக்கும். ஓகே சோ இத மைனஸ் பண்ணா என்ன வேல்யூ வரும்? 7 வரும். 160 minus 153 7. 0 சேர்த்துக்கோங்க. 70. 4 டைம்ஸ் போட்டா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 68. பேலன்ஸ் 2 சின்ன நம்பரா இருக்கு. நான் 0 சேர்த்துக்கிறேன். 0 சேர்க்கிறப்ப என்ன? 17ல எத்தனை டைம்ஸ்? 1 டைம்ஸ். 17. பேலன்ஸ் என்ன வரும் நம்மளுக்கு? 3 வரும். 3 வந்து 2 டைம்ஸ் போட்டா 34 ஆயிடும் இல்லையா? 30. சோ 1 டைம் தான் போட முடியும். 1 டைம் 17 ones are 17. பேலன்ஸ் வந்து 13. 13க்கு ஒரு 0 சேர்த்துக்கோங்க. 130 வந்திருக்கு. இந்த 130 7 டைம்ஸ் நீங்க போட்டீங்கன்னா 17ல 119. சோ பேலன்ஸ் 11 இருக்கும். 11 கூட ஒரு 0 சேர்த்துப்போம். 11 கூட ஒரு 0 சேர்க்கிறப்போ எத்தனை டைம்ஸ் வரும் உங்களுக்கு? 6 டைம்ஸ் வரலாம். 17 6 ஆர் என்ன ஆன்சர் வரும்னா நம்மளுக்கு 102 கிடைக்கும். ஸோ 110ல 102 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 8. ஸோ இந்த 8ஓட நான் இங்க கண்டினியூ பண்றேன். 8 கிடைச்சிருக்குல்ல, இங்க கீழே வந்து 8 கிடைச்சிருக்கு. ஸோ இந்த 8ஓட நான் இங்க கண்டினியூ பண்றேன். 8 வந்து சின்ன நம்பரா இருக்கனால நான் ஒரு 0 சேர்த்துக்கிறேன். ஓகே ஸோ இப்போ 80 வந்திருக்கு. 80ல 17 எத்தனை டைம்ஸ் வரும்னு பாத்தீங்கன்னா 4 டைம்ஸ் வரும். 4 டைம்ஸ் நம்மளுக்கு என்ன வேல்யூ? 68. 80ல 68 போயிடுச்சுன்னா 12. 12 சின்ன நம்பரா இருக்கனால ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறேன். 120. 120ல வந்து 17 வந்து 7 டைம்ஸ் போறப்ப 119 வந்தது இல்லையா? ஸோ அகைன் 7 என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 119. பேலன்ஸ் என்ன வருது? 1 வருது. நீங்க சம்ம நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். இந்த 1 வச்சுதான் நம்ம என்ன பண்ணோம்? இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போது, இந்த டிவிஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன வேல்யூ வச்சு ஸ்டார்ட் பண்ணோம்? 1ன்ற வேல்யூ தான் ஸ்டார்ட் பண்ணோம். அகைன் நம்மளுக்கு இங்க என்ன வந்திருக்கு? 1 வந்திருக்கு. சோ இதுக்கப்புறம் நம்ம இதை பெர்ஃபார்ம் பண்ணாலே என்ன ஆகும்? இங்க இருக்கிற அதே ஸ்டெப்ஸ் தான் வந்து நம்மளுக்கு ரிப்பீட் ஆகிக்கிட்டே போக போகுது. சோ இதோட ஸ்டாப் பண்ணிப்போம். ஓகேவா? இதுக்கப்புறமே என்னதான் கிடைக்கும் உங்களுக்கு? இங்க அகைன் 0 5 8 8 2 3 5 2 9 4 1 1 7 6 4 7 மறுபடியும் என்ன ஆகும்? இதே நம்பர்ஸ் தான் உங்களுக்கு ரிப்பீட்டேஷன்ல வரப்போகுது. ஓகேவா? சோ ரிமைண்டர் 1ஓட நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இந்த ரிப்பீட்டிங் பிளாக்ல வர மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? சோ இப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்ததுன்னா 1/17க்கு is equal to 0.058823529411767. இது என்ன ஆகும்? இந்த 0க்கு அப்பத்துல இருந்து மறுபடியும் இது எல்லாமே ரிப்பீட் ஆகிக்கிட்டே போகும். அதனால நான் மேல வந்து அதுக்கு பார் போட்டுக்கிறேன். இப்ப எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. இந்த ரிப்பீட்டிங் டிஜிட்ஸ் வந்து எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 டிஜிட்ஸ் வருது. இந்த 1/17 வந்து நம்ம லாங் டிவிஷன் பண்ணதுல ரிப்பீட்டிங் டிஜிட்ஸா எவ்வளவு வருது? 16 டிஜிட்ஸ் வருது. சோ ஆன்சர் நீங்க எப்படி எழுதணும்னா there are 16 digits in the repeating block of decimal expansion.
டெசிமல் எக்ஸ்பான்ஷன் என்னது 1/17. ஓகேவா? இதுதான் ஆன்சர். 16 டிஜிட்ஸ் வருது. அடுத்த சம் பார்க்கலாம். Question number 6. Question number 6 என்ன கொடுத்திருக்காங்க? Look at several examples of rational numbers in the form of p/q. Rational numbers வந்து ஒரு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து நம்மள வந்து p/q ஃபார்ம்ல இருக்க ரேஷனல் நம்பர்ஸ் வந்து லுக் பண்ண சொல்லியிருக்காங்க, பார்க்க சொல்லியிருக்காங்க. அதுல p and q வந்து integers with no common factors other than 1. காமன் ஃபேக்டர்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்கக்கூடாது? நம்ம எடுக்க போற எக்ஸாம்பிள்ஸ் இந்த ரேஷனல் நம்பர்ஸ் எடுக்க போறோம் இல்லையா p/q ஃபார்ம்ல, அதுல காமன் ஃபேக்டர்ஸ் வந்து 1 மட்டும் தான் இருக்கணும். வேற எந்த ஒரு காமன் ஃபேக்டர்ஸும் p-க்கும் q-க்கும் இருக்கக்கூடாது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. and have terminating decimal representations. terminatingனா என்ன? முடிஞ்சிரணும். இப்ப டிவிஷன் பெர்ஃபார்ம் பண்றோம், லாஸ்டா 0 வருது இல்லையா? சோ 0 வச்சு அந்த டெசிமல் வந்து முடிஞ்சிரணும். அந்த டெசிமல் வந்து ரிப்பீட் ஆக கூடாது. அதான் கொடுத்திருக்காங்க. அது அந்த மாதிரி ஒரு 2 to 3 எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து ரிவ்யூ பண்ணிட்டு அந்த கியூக்கு வந்து என்ன ப்ராப்பர்ட்டி வந்து அது சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்றதையும் டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க டீம். ஓகே, ஸோ இப்போ இதுல ஃபர்ஸ்ட் p/q என்ன? உங்களுக்கு p-ல ஒரு நம்பர் இருக்கணும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் 2 எடுத்துக்கிறேன். q-ல ஒரு நம்பர் இருக்கணும், 2/3. இந்த நம்பர் எடுத்துக்கலாம். இந்த நம்பர் எடுத்தீங்கன்னா இதுக்கு காமன் ஃபேக்டர்ஸ் என்ன வரும்? 2 வந்து எந்தெந்த டேபிள்ஸ்ல எல்லாம் உங்களால எழுத முடியும்? 1 டேபிள்ல வரும், 2 டேபிள்ல வரும், அவ்வளவுதான். 3 எந்தெந்த டேபிள்ஸ்ல எல்லாம் வரும்? 1 டேபிள் அண்ட் 3 டேபிள். இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கு இருக்கிற காமன் ஃபேக்டர் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த 1 மட்டும்தான். இந்த 1 தான் காமனா வருது இல்லையா? சோ இது வரலாம். 1 மட்டும்தான் என்னவா இருக்கணும்? காமன் ஃபேக்டர்ஸா இருக்கணும். வேற எதுவும் காமன் ஃபேக்டர்ஸ் அதர் தென் 1, 1 தவிர வேற எந்த காமன் ஃபேக்டர்ஸும் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, 1. இப்போ இது வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இன்னொரு எடுக்கிறதுக்கு என்ன பண்ணும்? டெர்மினேட்டிங் டெசிமல் ரெப்ரசன்டேஷன். இப்போ 2/3 எடுத்திருக்கோம் இல்லையா? இதை டிவைட் பண்ணி பார்க்கலாம். 2 divided by 3. 0 சேர்த்து ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். ஸோ 20ல வந்து 6 டைம்ஸ் போட்டிங்கன்னா என்ன வரும்? 18 வரும். பேலன்ஸ் என்ன இருக்கும்? 2. அகெயின் 0 சேர்த்தீங்கன்னா 18, 6. இது என்ன ஆகுது? நம்மளுக்கு ரிப்பீட்டிங் ஆகுது. 0.666 சொல்லிட்டு ரிப்பீட் ஆகிக்கிட்டே போகுது இல்லையா? ஸோ இந்த 2/3ன்ற எக்ஸாம்பிள் வந்து நம்ம எடுக்க கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது? நம்மளுக்கு காமன் ஃபேக்டர் வந்து 1 தான் இருக்கணும். அது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. பட் செகண்ட் கண்டிஷன் என்னது? நம்மளுக்கு நான் டெர்மினேட்டிங்கா இருக்கணும். ஹேவிங் டெர்மினேட்டிங் டெசிமல். ஓகேவா? டெர்மினேட்டிங் டெசிமலோட இருக்கணும், நான் டெர்மினேட்டிங்கா இருக்கக்கூடாது. செகண்ட் கண்டிஷன் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சா? இதுல இல்ல. ஏன்னா இது கண்டினியூ ஆகிக்கிட்டே போகுது இல்லையா? டெர்மினேட்டிங் இல்ல, நான் டெர்மினேட்டிங்கா இருக்கு. ஸோ இங்க வந்து நம்மளுக்கு எக்ஸாம்பிள்ல எடுத்துக்க கூடாது. ஓகேவா? சோ அந்த மாதிரியான சம் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து நம்ம டிவைட் பண்ணி பார்க்கலாம் இப்போ. ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுக்கிறது 2/5 எடுத்துக்கலாம். 2/5 இத வந்து நீங்க டிவைட் பண்ணி பாருங்க. 2/5 2 5 0 பாயிண்ட் வச்சா நம்ம இங்க ஒரு 0 சேர்ப்போம். 4 டைம்ஸ் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 20 கிடைக்கும். 0 முடிஞ்சிருச்சு இல்லையா? சோ இதோட காமன் ஃபேக்டர்ஸும் என்ன? 2க்கும் 5க்கும் வந்து 1 மட்டும் தான் காமன் ஃபேக்டரா இருக்கும். வேற எந்த டேபிள்? 1 டேபிள்ல 2 டேபிள்ல வரும். 5 வந்து 1 டேபிளையும் 5 டேபிளையும் வரும். ஓகே, சோ இதோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 0.4. திஸ் இஸ் டெர்மினேட்டிங். டெர்மினேட் ஆயிடுச்சுல இந்த எக்ஸாம்பிள். ஓகே, அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கலாம். 3/8. இதுலயும் காமன் ஃபேக்டர்ஸ் வந்து உங்களுக்கு 3க்கும் 8க்கும் 1 மட்டும் தான் வரும். சோ டிவைட் பண்ணி பார்க்கலாம். இந்த 3/8 வந்து நம்மளுக்கு டெர்மினேட் ஆகுதா, நான் டெர்மினேட்டிங்ல இருக்கான்னு சொல்லிட்டு 8 0 சேர்த்து ஒரு பாயிண்ட் வச்சா இங்க ஒரு 0 சேர்க்கலாம். என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 3 டைம்ஸ் வந்து 24 கிடைக்கும். பேலன்ஸ் 6 வரும். ஒரு 0 நான் சேர்த்துக்கிறேன். 7 டைம்ஸ் வந்து உங்களுக்கு 56 கிடைக்கும். பேலன்ஸ் 4. 0 சேர்த்தா 5 டைம்ஸ் வந்து 40. எனக்கு முடிஞ்சிருச்சு. டெர்மினேட்டிங்ல ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இஸ் ஈக்குவல் டு 0.375. திஸ் இஸ் ஆல்சோ டெர்மினேட்டிங். அண்ட் அனதர் ஒன் எக்ஸாம்பிள் 1/2. 1/2 வந்து உங்களுக்கு ஹாஃப் தான் சொல்லுவாங்க. ஸோ அதையும் பார்த்துடலாம். 2 1 வந்து உள்ள போடணும், வெளியில வந்து 2 போடணும். ஓகே, இப்போ 1/2 வந்து நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா மேல ஒரு 0 சேர்த்து பாயிண்ட் வைக்கும்போது இங்க 0 10ன்னு வந்திருக்கு. 5 டைம்ஸ் என்ன ஆகும் உங்களுக்கு? 10. ஆன்சர் இஸ் 0.5. திஸ் இஸ் ஆல்சோ டெர்மினேட்டிங். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 3/5. 3 divided by 5. 0 சேர்த்து ஒரு பாயிண்ட் வச்சு இங்க ஒரு 0. 6 டைம்ஸ் என்ன ஆகும்? 5 6 30. ஸோ 0.
முடிஞ்சிச்சு 0.6. திஸ் இஸ் ஆல்சோ என்னது நம்மளுக்கு டெர்மினேட்டிங். இப்போ கொஸ்டின்ல கொடுத்தபடி ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து டிவிஷன் பெர்ஃபார்ம் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ இப்போ என்ன சொல்றாங்க அடுத்தது ப்ராப்பர்ட்டி ஆஃப் கியூவை வந்து நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர்ட்டி ஆஃப் கியூ என்ன, கியூவோட வேல்யூஸ் மட்டும் இங்க நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்க. கியூ இஸ் ஈக்குவல் டு 5 இருக்கு, 8 இருக்கு, 2 and 5. இது நம்ம எப்படி எழுதலாம், 5ல மேல பவர்ல வந்து 1 போட்டு எழுதலாமா, 5 to the power of 1 என்ன நம்மளுக்கு 5 தான். 8 எப்படி எழுதலாம், 2 power 3 எழுதலாம். ஏன்னா 2 into 2 into 2 நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 8 2 2s are 4, 4 2s are 8. ஸோ 3 times 2 எழுதுறதுனால 2 to the powerல 3 போடலாம். இங்க எனக்கு 2 to the power 1 and 5 to the power of 1. ஓகேவா. ஸோ இது எல்லாத்தையும் பாக்குறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்குது, கியூவோட வந்து கீழே பேஸ்ல என்ன கிடைக்குது, 2 தான் இருக்கு. ஸோ 2 and 5 ரெண்டு டேர்ம்ஸ் மட்டும்தான் வருது. ஸோ இந்த மாதிரி காமன் ஃபேக்டர் 1 வச்சு டெர்மினேட்டிங் டெசிமல் ரெப்ரசன்டேஷன்ல கியூவை நம்ம செக் பண்ணி பாக்குறப்போ கியூக்கு வந்து ரெண்டு டேர்ம்ஸோட பவர்ல மட்டும்தான் வருது. ஒன்னு வந்து 5 வருது, இன்னொன்னு வந்து என்ன வருது நம்மளுக்கு 2 வருது. ஓகே. ஸோ இதை எப்படி நீங்க எழுதலாம்னா ஸ்டேட்மெண்டோட Q satisfy the property of 2 power n or 5 power n. 2 power nல வருது, இல்லனா என்ன இருக்கு 5 power nல வருது. ஓகேவா. என்னன்றது நம்பர்ஸ் தான், 1 2 3 போறோம்ல, இங்க பாத்தீங்கனாலே தெரியும் 2 பேஸ்ல 2 பவர்ல வருது, இல்லனா நமக்கு என்ன வருது 5 பவர்ல வருது. இதுதான் இங்க என்ன எழுதி இருக்கும், 2 power nல வருது. either 2 to the power nல இருக்கலாம், இல்ல 2 to the power 5ல இருக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். Question number 7. Write 3 numbers whose decimal expansions are non-terminating, non-recurring. ஓகேவா. non-terminating இருக்கணும், non-recurring இருக்கிற ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் கேட்டிருக்காங்க டெசிமல் எக்ஸ்பான்ஷன்ஸ்ல. ஓகே. non-terminatingனா என்ன, நிக்கவே கூடாது, அந்த டெசிமலுக்கு அப்புறம் வர டிஜிட்ஸ் வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே போய்கிட்டே இருக்கணும். ஓகேவா. இதுதான் வந்து non-terminating. non-recurringனா என்ன, ரிப்பீட் ஆகக்கூடாது, வந்த நம்பரே வந்து திருப்பி திருப்பி அந்த பேட்டர்ன் வரும் இல்லையா, ஒரு பேட்டர்ன் இப்போ 001 வருது அப்படின்னா 001 001 இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது. ஓகேவா. வேற வேற நம்பர்ஸ் வரணும், ஆனா அந்த டெசிமல் வந்து உங்களுக்கு ஸ்டாப்பும் ஆகக்கூடாது, ரிப்பீட்டும் ஆகக்கூடாது. இதுதான் இது. இந்த கேட்ட மாதிரி ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எழுதலாம். ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எழுதுறேன், அதை வச்சு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஓகே. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன எழுதலாம், இப்போ 6.002467895601237 இந்த மாதிரி என்ன நம்பர் வேணாலும் போகலாம். இது வந்து ஸ்டாப் ஆகக்கூடாது, கண்டினியூ ஆகிக்கிட்டே போகணும், எந்த ஒரு பேட்டர்னும் இங்க ரிப்பீட்டேஷன் இருக்கக்கூடாது. இல்ல இல்லையா, நீங்க என்ன நம்பர் வேணாலும் இதுக்குள்ள போட்டுக்கலாம், ரிப்பீட்டேஷன் ஆகாம மட்டும் போட்டுக்கணும். ஓகே. இது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 0.812697801228 கண்டினியூவேஷன் இந்த மாதிரி நீங்க எழுதிட்டு போகலாம். ஓகேவா. ரிப்பீட்டேஷன் எதுவுமே இல்ல, எந்த ஒரு பேட்டர்னும் இதுல உங்களுக்கு ஃபைண்ட் ஆகாது, அண்ட் டெர்மினேட்டிங் கிடையாது. ஓகே. தேர்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 9.76581200200100030005 இந்த மாதிரி கண்டினியூவேஷன்ல. ஓகே. ஸோ இது உங்களுக்கு இந்த 001 0003 இது பேட்டர்ன்ல வரல உங்களுக்கு. ஸோ வேற வேற நம்பர்ஸ் தான் வருது. ஸோ இந்த மாதிரி நீங்க எக்ஸாம்பிள் எழுதிக்கலாம். நீங்க இங்க நான் கொடுத்துருக்க இதே நம்பர்ஸ் தான் எழுதணும்லாம் கிடையாது. நீங்க ஓனாவே வந்து உங்களுக்கு என்ன நம்பர்ஸ் தோணுதோ அதை எழுதிக்கலாம். ஆனா கண்டிஷன் மட்டும் எப்படி இருக்கணும், டெர்மினேட் ஆகக்கூடாது, கண்டினியூ ஆகிக்கிட்டே போகணும், அண்ட் பேட்டர்ன் எந்த ஒரு பேட்டர்னும் இதுல ரிப்பீட்டேஷன் ஆகக்கூடாது. ஓகே. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். Find 3 different irrational numbers between the rational numbers. ரெண்டு ரேஷனல் நம்பர் கொடுத்திருக்காங்க, இதுக்கு நடுவுல வர 3 different irrational numbers வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா. irrational நம்பர்ஸ்னா எப்படி இருக்கணும், கண்டினியூவேஷன் ஆகிக்கிட்டே இருக்கணும் இல்லையா, டெர்மினேஷன் வந்து அதுல இருக்கக்கூடாது. ஓகே.
இந்த ரெண்டு நம்பர்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்ம என்ன டெசிமல்ஸ் வருது அப்படின்றத டிவிஷன் பண்ணி பார்த்துடலாம். 5/7 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 5/7 நான் எடுத்துக்கிறேன். 5/7 வந்து நம்ம டிவைட் பண்ணா என்ன வருதுன்னு பார்த்துடலாம். 5 என்ன இருக்கு, 7 இருக்கு. ஸோ 0 சேர்த்துட்டு ஒரு பாயிண்ட் வச்சு இங்க நான் ஒரு 0 சேர்த்துக்கிறேன். 50 இருக்கு. 7 டைம்ஸ் உங்களுக்கு என்ன வரும், 49 கிடைக்கும். பேலன்ஸ் 1 இருக்கு. ஒரு 0 சேர்த்துக்கலாம். 1 டைம்ஸ் என்ன வரும் நம்மளுக்கு, 7 வரும். பேலன்ஸ் 3 வருது. ஒரு 0 சேர்த்துக்கலாம். 30. 4 டைம்ஸ் என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 28 கிடைக்கும். பேலன்ஸ் என்ன வருது, 2 வருது. ஸோ அகைன் ஒரு 0 சேர்த்துப்போம். 2 டைம்ஸ் வந்து உங்களுக்கு 14 கிடைக்கும். பேலன்ஸ் 6, ஒரு 0 சேர்த்துக்கலாம். 60 வந்திருக்கு. 8 டைம்ஸ் வந்து 56 வரும். பேலன்ஸ் என்ன வருது, 4 வருது. ஒரு 0 சேர்த்துப்போம். டைம்ஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு 35 வரும். பேலன்ஸ் என்ன வருது, 5 வருது. இந்த 5 வந்து இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றப்ப 5 வச்சு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த ஸ்டெப்புக்கே வந்து மறுபடியும் போயிடுச்சு. ஸோ இதை எப்படி எழுதலாம், 5/7க்கு இப்போ உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு, 5/7 வேல்யூ வந்து 0.714285. இது உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ மேல பார் போட்டுக்கிறேன். ஓகே, அடுத்த வேல்யூ என்ன இருக்கு நம்மளுக்கு, 9/11. 9/11 டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன வருதுன்னு பார்க்கலாம். 0 சேர்த்து ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறேன். இங்க ஒரு 0 சேர்க்கிறேன். 90 வருது. 8 டைம்ஸ் எனக்கு 88 வரும். பேலன்ஸ் 2. ஸோ ஒரு 0 சேர்த்தா 1 டைம் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும், 11 கிடைக்கும். அகைன் 9 வருது. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே ரிப்பீட் ஆக போகுது இல்லையா, 9 வந்துருச்சு. ஸோ 0 சேர்த்து மறுபடியும் போகும். ஸோ இப்போ 9/11க்கு நம்ம கிடைச்சிருக்க ஆன்சர் என்ன, 9/11 is equal to 0.81. அதுதான் என்ன ஆக போகுது, இப்போ 81 வந்து ரிப்பீட் ஆக போகுது. ஓகே, ஸோ இதுதான் இப்போ நம்ம இது ரெண்டும் வந்து டிவைட் பண்ணி என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ இது ரெண்டுனுக்கும் நடுவுல இருக்கிற 3 டிஃப்ரெண்ட் இரேஷனல் நம்பர்ஸ் வந்து நம்மள எழுத சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நீங்க எழுத போற நம்பர்ஸ் வந்து இரேஷனல் நம்பர்ஸ் வந்து எதுக்கு நடுவுல இருக்கணும், 0.714285 இந்த நம்பருக்கும் அண்ட் 0.81 இந்த நம்பருக்கும். ஓகேவா, சோ ஃபர்ஸ்ட் ஒரு 3 கேட்டிருக்காங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் இது எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா 7-1 இருக்கா, 2 டிஜிட் மட்டும் எடுத்துக்கோங்க. 0.71 இது என்ன இருக்கு, 0.81. சோ 7-1க்கு அப்புறம் இருக்கிற நம்பர் என்ன எழுதலாம், 0.72658973 இந்த மாதிரி கண்டினியூ ஆகிக்கிட்டே போகும். ஓகேவா, இது ஒரு நம்பர் எழுதலாம். ஆனா 72 எடுத்திருக்கேன். 0.72ன்றது இந்த 8-1க்கும் 7-1க்கும் பிட்வீன்ல தான் வருது இல்லையா, அது ஒரு நம்பர். செகண்ட் நம்பர் என்ன எழுதலாம்னு பாருங்க, 0.8 எடுப்போம். இப்போ 0 எடுத்துக்கலாம். 8க்கு அப்புறம் 1க்கு போகாதீங்க, ஏன்னா 8 1ஓட முடிஞ்சிருச்சு. 802367992 எக்ஸெட்ரா கண்டினியூ ஆகிக்கிட்டே போகும். ஓகேவா, இது ஒரு நம்பர். தேர்ட் நம்பர் என்ன எடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா 0.72 எடுத்தோம் இல்லையா, இங்க என்ன எடுக்கலாம், இப்ப 75 எடுக்கலாம். 75ம் வந்து 8 தான் வரும். ஓகே, இது வந்து மோஸ்ட் நியரஸ்டா 8-1க்கு நியரஸ்டா இருக்கிற ஒரு நம்பர் எழுதியிருக்கேன். இது 7-1ன்றது வந்து 72 7-1க்கு நியரஸ்டா இருக்கிற ஒரு நம்பர். அண்ட் இது மிடில் 75 வர மாதிரி ஒரு நம்பர். 75026891 எக்ஸெட்ரா போய்கிட்டே இருக்கும். ஓகேவா, ஒரு எண்ட்லெஸ் இல்லாம போய்கிட்டே இருக்கு இல்லையா, அதான் என்னன்னு சொல்லுவோம், இரேஷனல் நம்பர். எந்த ஒரு பேர்டன்ஸும் ரிப்பீட் ஆக கூடாது, அதுதான் என்னது நம்மளுக்கு இரேஷனல் நம்பர். அதுக்கேற்ற மாதிரி இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு மிடில் இருக்கிற நம்பர்ஸ் தூக்கி இங்க எழுதியிருக்கும். இதுதான் 3 examples of irrational numbers. Okay, next question பார்க்கலாம். Question number 9. Classify the following numbers or rational or irrational. Rational numbers ஆ irrational numbers ஆ சொல்லிட்டு ஒரு list of numbers கொடுத்து நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. Okay, first number பாருங்க, √23. √23 வந்து இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா? பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா எப்படி இருக்கும்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு √25 எடுங்க. √25 நமக்கு ஆன்சர் வந்து 5 கிடைக்கும். √9ஓட ஆன்சர் என்ன கிடைக்கும், 3 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹோல் நம்பரா லாஸ்டா கிடைக்குது இல்லையா, ஆன்சர் கிடைக்குது இல்லையா, இதை தான் என்னன்னு சொல்லுவோம், ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லுவோம். √23 இஸ் நாட் அ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ இது நம்ம என்னன்னு சொல்லிடலாம், irrational. ஓகே, √23 வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது, ஆனால் நம்ம என்ன சொல்றோம், irrational சொல்றோம். செகண்ட் क्वेश्चन பாருங்க, √225. √225 என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 15 into 15 என்ன மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும். 15 15s தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 225 கிடைக்கும். ஸோ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான் இது. ஸோ இது என்ன நம்பர்னு சொல்லுவோம், நம்ம ரேஷனல் நம்பர்னு சொல்றோம்.
ஓகே, பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருந்தா ஸ்கொயர் ரூட்ல ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருந்துச்சுன்னா ரேஷனல்னு சொல்லுவோம். பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்ல அப்படின்ற சுச்சுவேஷன்ல அதை நீங்க ஸ்கொயர் ரூட் எடுத்து பார்த்தால் என்ன ஆகும், ரிப்பீட்டேஷன்ல தான் போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனால இது என்னன்னு சொல்லுவோம், டெர்மினேட்டிங் ஆகாது, நான் டெர்மினேட்டிங்கா கண்டினியூ ஆகிக்கிட்டே போகும். ஸோ அதனால இது என்னன்னு சொல்றோம்னா இர்ரேஷனல் நம்பர்னு சொல்றோம். ஓகே, அடுத்தது பாருங்க 0.3796 முடிஞ்சிருச்சு. இவன் இந்த டெசிமல் எக்ஸ்பான்ஷன் வந்து ஒரு கண்டினியூவேஷன்ல எல்லாம் எதுவும் போகல, மேல பார் எதுவும் இல்லை, இங்க கீழே டாட்டும் இல்ல, அதனால இது வந்து கம்ப்ளீட்டா டிவைட் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ இது என்னன்னு சொல்லுவோம் நம்ம ரேஷனல். ஏன்னா இது ஒரு நான் டெர்மினேட்டிங் டெர்மினேட்டிங் டெசிமலா இருக்கறனால இது என்னன்னு சொல்றோம், டெசிமல்னு சொல்றோம். ஓகேவா, ரேஷனல் நம்பர்னு சொல்றோம். அடுத்தது பார்க்கலாம், ஃபோர்த் 7.478478. இதையும் பாருங்க, டெசிமல்ல இருக்கு, கண்டினியூவேஷன் ஆகிக்கிட்டே இருக்கு. அது என்ன கண்டினியூவேஷன்ல ஆகுது, ரெக்கரிங் பேட்டர்ன்ல கண்டினியூ ஆகுது. 478 இதை நம்ம எழுதுனா எப்படி எழுதுவோம், 7.478 மேல பார் போடுவோம் இல்லையா. ஸோ ஒரு ரிப்பீட்டேஷன் பேட்டர்ன் இருக்கு, கண்டினியூ ஆனாலும் ஒரு பேட்டர்னோட கண்டினியூ ஆகுது. ஸோ இது நம்ம என்னன்னு சொல்றோம், எண்டு வந்து தெரியுது, 478 தான் போய்கிட்டே இருக்க போதும் தெரியுது. ஸோ இதை நம்ம என்னன்னு தான் சொல்லுவோம், ரேஷனல் தான் சொல்லுவோம், ரேஷனல் நம்பர் இது. ஓகே, இர்ரேஷனல் நம்பருக்கு ரேஷனல் நம்பரை எப்படி சொல்லுவோம்னா, இர்ரேஷனல் நம்பர்னது ஒரு பேட்டர்ன் எதுவுமே இருக்காது, ஒரு எண்டும் இருக்காது, கண்டினியூ ஆகிட்டு போய்கிட்டே இருக்கும், எந்த ஒரு பேட்டர்னுமே இருக்காது. அந்த மாதிரி இருக்க நம்பர்ஸ் தான் என்னன்னு சொல்லுவோம், இர்ரேஷனல் நம்பர் சொல்லுவோம். ஸோ இதுல பேட்டர்ன் இருக்கு, எண்ட்லெஸ் இல்லதான், கண்டினியூ ஆகுது, பட் ஒரு பேட்டர்னோட கண்டினியூ ஆகுது இல்லையா, அதனாலதான் இது என்னன்னு சொல்றோம், ரேஷனல் நம்பர்னு சொல்றோம். ஃபிஃப்த் சம் பார்க்கலாம். ஃபிஃப்த் சம் என்ன பாருங்க, 1.10100010001 இது எப்படி போகுது, ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆகுதா, இல்ல கண்டினியூவேஷன் இருக்கு. ஓகே, கண்டினியூவேஷன் இருந்தாலும் பேட்டர்ன் இருந்தாலும் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரேஷனல்னு சொல்லுவோம். இல்ல ஏதாவது ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆகுதா, கிடையாது. ஃபர்ஸ்ட் 1 இருக்கு, அடுத்து 01 இருக்கு, அடுத்து 001 இருக்கு, 0001 வேற வேற நம்பர்ஸ் தான் என்ன ஆகுது, நம்மளுக்கு கண்டினியூ ஆகிக்கிட்டு போகுது. ஸோ திஸ் இஸ் இர்ரேஷனல். ஓகே, அவ்வளவுதான். இதோட எக்ஸசைஸ் 1.3 வந்து கம்ப்ளீட் ஆகுது. இருக்கிற எல்லா சம்மும் பார்த்துட்டோம். அடுத்த ஒரு வீடியோல எக்ஸசைஸ் 1.4 பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.